ஹலோ எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ 8th புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்ம அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ்னு எதை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா 1498 போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட்டாக இந்தியாவுக்கு வருவாங்க. லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் வருவாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிரிட்டிஷ், டேனிஷ், டச் இந்த மாதிரி நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வருவாங்க. இதை பற்றிலாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கம்பெனிஸ் பற்றின சோர்ஸஸ் நமக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 18th and 19th சென்ச்சுரியில் இந்தியாவுக்கு வந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ், ட்ரேடர்ஸ், மிஷனரிஸ் அண்ட் சிவில் சர்வன்ட்ஸ் இவங்க மூலியமாக தான் நமக்கு இந்த சோர்ஸஸ்லாம் கிடைக்கப்பட்டுச்சு அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், டச், ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் இவங்கெல்லாம் பண்ண டிரான்சாக்ஷன், அதாவது பரிவர்த்தனைகள் மூலியமாக, அந்த பேப்பர்ஸ் மூலியமாக நமக்கு நிறைய ஹிஸ்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சோர்ஸஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அது ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் சோர்ஸஸ், இன்னொன்று வந்து மெட்டீரியல் சோர்ஸஸ். இதில் ரிட்டன் சோர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மெயினான ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா மார்க்கோ போலோ. நாம் லோவர் கிளாஸில் பார்த்துருப்போம். மார்க்கோ போலோ இந்தியாவுக்கு 2 தடவை, அதாவது தமிழகத்துக்கு 2 தடவை வந்திருப்பார். லேட்டர் பண்டியாஸ் பீரியடில் 1288லையும் 1293லையும் வந்திருப்பார். ஸோ அந்த டைமில் அவரோட புக்கில் இந்தியா பற்றின வளங்கள் பற்றின நிறைய குறிப்புகள்லாம் அதில் எழுதியிருக்காரு. இதையெல்லாம் படித்து தெரிஞ்சிட்ட யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு எப்படியாச்சும் வரணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி வந்தவர் தான் வாஸ்கோ ட காமா. ஓகே, இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா அனந்தரங்கன். ஸோ இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவர் தான் அனந்தரங்கன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போது பாண்டிச்சேரியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தது ஃப்ரெஞ்ச் டெரிட்டரியாக தான் பாண்டிச்சேரி இருந்துச்சு. அவங்க ஃப்ரெஞ்சுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்தவர் தான் இந்த அனந்தரங்கன். இவர் ஒரு ட்ரேடராகவும் இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 1736லேருந்து 1760 வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இவரோட டைரியில் நல்லா தெளிவாகவே எழுதியிருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு இதாகவே இருக்குது, ஒரு ரெக்கார்டாகவே இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ச்சிவ்ஸ், அதாவது ஆவண காப்பகம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸாகவே இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெக்கார்ட்ஸ்க்காக ஒரு ஸ்டோர் ஹவுஸாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து ஏஷியாவிலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு டூ யூ நோ ஃபேக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை வந்து ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்னா அழைக்கப்படுறாரு. ஸோ இந்த ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட், இந்த டூ யூ நோ ஃபேக்டர்ஸ் எல்லாம் நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஸோ நமக்கு எப்படி இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் ஆர்ச்சிவ்ஸும் இருக்குது. அது வந்து சென்னையில் இருக்குது. அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது தமிழ்நாட்டை ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஃபஸ்ட்டு டச் வந்து புலிக்கட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டச், டேனிஷ், பெர்ஷியன் அண்ட் மராத்தி வந்து தஞ்சாவூரில் ஆன சரபோஜி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இவங்க டைமில் ஆன அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் வந்து இயர் கொடுத்துருக்க மாட்டாங்க. நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஃபவுண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1892 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவர் தான் இந்த ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்ச்சிவ்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டச்சோட ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1642 1642 வால்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். ஸோ நம்ம இந்த மெட்ராஸ் சைட் இருக்கிறது தான் இந்த கோரமண்டல் கோஸ்ட். இந்த கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட் பற்றின ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்குன்னா 1657லேருந்து 1845 வரைக்குமான காலகட்டத்துக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 1845ஓட டச்சோட இது ரூல் வந்து இங்கே முடிஞ்சிருக்கும். எல்லா டெரிட்டரிஸுமே பிரிட்டிஷ்ட கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த இயர்னு இருக்கும். இந்த 1657ங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி டேனிஷோட ரெக்கார்ட்ஸும் 1777லேருந்து 1845 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ், சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தது டாட்வெல்ங்கிறவர் 1917. ஸோ சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் டாட்வெல் தான் ஃபஸ்ட்டாக ஃபவுண்ட் பண்ணது 1917 மெட்ராஸில். ஓகே, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சோர்ஸஸ் நம்ம எதை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் வந்து நிறைய ஃபோர்ட் கட்டியிருப்பாங்க, பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. இதையெல்லாம் தான் நம்ம மெட்டீரியல் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. எந்தெந்த ஃபோர்ட் வந்து எங்கெங்கே கட்டியிருக்காங்க, சர்ச் எங்கே கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின்,
செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதாவது இப்போ இருக்க செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம், இது வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மெட்ராஸில் கட்டியிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து 1639 கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி செயின்ட் டேவிட் ஃபோர்ட் கூடலூர், இந்தியா கேட், பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரசிடென்ட் ஹவுஸ் இன் நியூ டெல்லி, இதையெல்லாம் தான் நாம் மெட்டீரியல் சோர்சஸ் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நேஷ்னல் மியூசியம், இது கட்டின வருஷம் பார்த்தீங்கன்னா 1949. இதுதான் இந்தியாவில் இருக்கிற பெரிய மியூசியம்னு சொல்லலாம். அதே மாதிரி காயின்ஸ் ஃபர்ஸ்ட்டு இங்கே எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1862 குயின் விக்டோரியா தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட்டாக இங்கே வந்து செட்டப் பண்ணது 1935. இங்கே வந்து ஆக்ட் கொடுக்கல. 1934 ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. 35 ரிசர்வ் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆர்பிஐ வந்து 1938 5 ரூபி நோட்ஸ் வந்து கிங் ஜார்ஜ் 6ஓட ஃபோட்டோவோட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 ரூபி நோட் ஃபர்ஸ்ட்டாக கிங் ஜார்ஜ் 6ஓட ஃபோட்டோவோட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 1938. அதே மாதிரி டூயினோ ஃபேக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. செயின்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக பிரிட்டிஷ் கட்டினது கூடலூரில் 1619 கட்டியிருப்பாங்க. 1690 செயின்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து கூடலூரில் 1690. அதே மாதிரி ஜார்ஜ் ஃபோர்ட் 1639 மெட்ராஸில் கட்டியிருப்பாங்க. ஓகே, இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்க்கலாம். இப்போது 1453 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோப்பிள், அதாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோப்பிள்ங்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேட்வேனே சொல்லலாம். ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ஒரு கேட்வேனே சொல்லலாம். அதை தாண்டினா தான் இந்தியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி ஈஸ்ட் ஏஷியாவுக்கே வர முடியும். அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் வந்து பிடிச்சிடுறாங்க. அதை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டேக்ஸ் போடுறாங்க. அந்த ஏரியா வந்து அது ஒரு சீ ரூட், அந்த ஒரு குட்டி சீ ரூட், அதுக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்க. இதுக்கு டேக்ஸ் கட்டினா தான் இதை தாண்டி போக முடியும் அப்படிங்கிறாங்க. நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது எல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ்லேயே போயிடுது அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக போர்ச்சுகலை சேர்ந்த ஒரு பிரின்ஸ் பார்த்திங்கன்னா ஹென்ரி ஹென்ரின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஹென்ரி த நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலுமி ஹென்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அவரோட நாட்டு மக்கள், அதாவது போர்ச்சுகீஸ் மக்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. புதிய புதிய நாடுகளை கண்டுபிடிங்க, புதிய சீ ரூட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படி கிங் ஜான் 2க்கு அடியில் 1487 பாத்தலோமே டயஸ் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட்டாக ஆஃப்ரிக்காவோட டிப்புக்கு வராரு. அதை வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அது வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிடுறாரு, இந்தியாவுக்கு வரல. அடுத்தது 1498 பார்த்தீங்கன்னா வாஸ்கோடா காமா அப்படிங்கிற ஒரு செயலர் வந்து பார்த்தீங்கன்னா மொசாம்பிக்கு வராரு. அந்த மொசாம்பிக் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு இந்தியன் பைலட்டோட ஹெல்ப்போட இந்தியாவுக்கு ரூட் கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வராரு. அப்படி வந்தவர் தான் 1498 இங்கே வந்து டேட் கொடுக்கல. டேட் பார்த்தீங்கன்னா மே 29 இந்த டைமில், மே இல்லைனா ஆகஸ்ட் 29 இந்த மாதிரி டைமில் தான் வந்திருப்பார். இங்கே டேட் கொடுக்கல, இயர் மட்டும் கொடுக்குறாங்க. அதனால் இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1498 கேலிக்கட்டுக்கு வராரு. அப்போது அந்த கேலிக்கட் ரூலராக இருந்தவர் கிங் ஜாமரின் அவரை வரவேற்கிறாரு. வந்துட்டு ஒரு 3 months போயிடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் செயலர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்லேருந்து பெட்ரோ அல்வரஸ் கேப்ரல் அப்படிங்கிற ஒரு செயலர் வந்து இங்கே வருவார். அவர் பார்த்தீங்கன்னா 13 ஷிப்பில் 1500 மாலுமிகளோட சோல்ஜர்ஸோட இங்கே வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் கிங் ஜாமரினுக்கும் அந்த கேப்ரலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ 1498 வந்துட்டு 2 months போயிடுவார். அடுத்தது ஒரு 1501 வந்து 20 ஷிப்பில் வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணனூரில் ஒரு ட்ரேடிங் சென்டர் ஃபவுண்ட் பண்ணுவார். அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போயிடுவார், எதுவுமே இருக்காது. 3 ஷிப்பில் வருவார். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1501 20 ஷிப்பில் வருவார். வந்துட்டு ட்ரேடிங் சென்டர் வந்து கண்ணனூரில் ஃபவுண்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கலிக்கட் அண்ட் கொச்சினில் ஃபேக்ட்ரிஸ் ஃபவுண்ட் பண்ணுவார். ஸோ ட்ரேடிங் சென்டர் கண்ணனூரில், ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கேலிக்கட் அண்ட் கொச்சினில். ஸோ இந்த கொச்சினில் வந்து ப்ரிசன் கட்டியிருப்பார் அப்படின்னும் இருக்கும். ஹையர் கிளாஸில் அது பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட தேர்ட் வாயேஜ் பார்த்தீங்கன்னா 1524 இந்தியாவுக்கு மறுபடியும் திரும்பி வருவார். ஹீ ஃபெல் இல் அண்ட் இன் டிசம்பர் 1524 ஹீ டைட் இன் கொச்சின். ஸோ 3 டைம் வருவார். 1498 அடுத்தது 1501 அடுத்தது 1524. இந்த கடைசியாக 3ஆவது வரும்போது கொச்சினில் அவர் உடம்பு சரியில்லாமல் போய் இறந்துருவார் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3ஆவது பர்சன் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் கோடி அல்மைடா. ஸோ இவரோட ஃபேமஸான ஒரு பாலிசி பார்த்தீங்கன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி. இந்த ப்ளூ வாட்டர் பாலிசிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அதாவது நேவல் சுப்பீரியாரிட்டி வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த டெரிட்டரிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரோட கொண்டு வந்தது தான்
ப்ளூ வாட்டர் பாலிசி இது வந்து நேவல் ஃபோர்ஸை பலப்படுத்துறதுக்காக தான். ஸோ இவர் தான் போர்ச்சுகீஸோட ஃபர்ஸ்ட் கவர்னர். இந்தியாவில் போர்ச்சுகீஸோட ஃபர்ஸ்ட் கவர்னராக இருக்கிறவர் வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் வந்துட்டு போயிடுவாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னராக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட பீரியடில் தான் நேவல் பேட்டில் வந்து நடக்கும். இதில் வந்து அல்மெய்டாவோட பையன் வந்து இறந்துருவாங்க. இது நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டையூவில் நடக்கும். அதாவது குஜராத்துக்கு கீழே டையூவோட கடற்கரையில் நடக்கும். இதில் வந்து அல்மெய்டாவோட சன் இறந்துருவார். ரெண்டாவது ஒரு வாரம் நடக்கும். அதில் பழி வாங்கிடுவார். அல்மெய்டாவோட சன்னை கொன்ன மற்ற அங்கே முஸ்லீம் ரூலர்ஸ் எல்லாம் அவர் கொன்றுவார். ஓகே, 1509 வந்து அவர் மாதிரி திரும்பி போயிடுவார். அப்போ வந்து அல்ஃபான்ஸ் டி அல்பக்குர்க்கு வந்து வருவார். இவர் வந்து 6 இயர்ஸ் வந்து கவர்னராக இருப்பார். இவர் தான் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஃபர்ஸ்ட்டாக கோவாவை கேப்சர் பண்ணுவார். இயர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1510 கோவாவை கேப்சர் பண்ணுவார். யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் பிஜப்பூர் இருந்து. அடுத்தது 1515 ஹி எஸ்டாப்ளிஷ் தி போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி ஓவர் அர்முஸ். ஸோ அர்முஸுங்கிறது ஒரு இடம் பெர்ஷியன் கல்ஃபில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கோவா வந்து 1510. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீனோ டி குன்ஹா. இவரோட டைம் பார்த்தீங்கன்னா 1529 1538 வரைக்கும் இந்தியாவோட கவர்னராக இருந்திருப்பார். போர்ச்சுகீஸ் கவர்னராக இருந்திருப்பார். இவர் தான் கொச்சினை வந்து கேபிட்டலாக இருக்கும். அதை வந்து கோவாக்கு மாற்றினது இவர் தான் 1513 மாற்றிருப்பார். இன் 1534 ஹி அக்வயர்ட் பெசைன் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத். ஸோ பெசைன்கிற பகுதியை பகதூர் ஷா அப்போ இருந்த முகல் ரூலர் பகதூர் ஷாட்டிருந்து எடுத்திருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு முகல் ரூல் கிடையாது, ஒரு முஸ்லீம் ரூலராக இருந்திருப்பார். அவர்கிட்ட இருந்து பெசைன்கிறத குஜராத்தில் இருக்க பெசைன்கிற பகுதியை அவர் கேப்சர் பண்ணியிருப்பார். இன் 1537 த போர்ச்சுகீஸ் ஆக்குபைட் டையூ. 1537 டையூயும் பிடிக்கிறாங்க. 1548 சால்செட் அப்படிங்கிற பகுதியையும் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த 3 இடத்த பிடிப்பாங்க. அதை மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது த போர்ச்சுகீஸ் ப்ராட் திஸ் கல்டிவேஷன் ஆஃப் டொபாக்கோ. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. டொபாக்கோ ஃபர்ஸ்ட் அதாவது புகையிலையை ஃபர்ஸ்ட்டாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினது போர்ச்சுகீஸ் தான். அதே மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ தி பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் செட் அப் பை தி போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. அங்கே பிரிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நூல் பார்த்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம்னு பார்த்துருப்போம். நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க தம்பிரான் வணக்கம்ன்ட்டு. அதை ஃபர்ஸ்ட்டாக இங்கே தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 1556 கோவாவில் போர்ச்சுகீஸால் செட்டப் பண்ணப்பட்டது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் தி இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் பை யூரோப்பியன் ரைட்டர் வாஸ் பிரிண்டட் அட் கோவா இன் 1563. ஸோ இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் ஆன் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ். ஸோ அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்த யூரோப்பியன் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா டச். ஸோ போர்ச்சுகீஸ் வந்து 1498 வந்திருப்பாங்க. டச் வந்து 1602, கிட்டத்தட்ட ஒரு 104 வருஷம் கழிச்சு டச் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம டச்னு எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து தான் டச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டேனிஷ்னு எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சொல்லுவோம். ஓகே, டச்சோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க 1605. ஸோ வருஷத்தை நல்லா பார்த்துக்கோங்க. 1605 ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி மசூலிப்பட்டினத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஹெட் குவார்ட்டராக நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி புலிகேட் தான் இருக்கும். ஓகே, அதை வந்து புலிகேட்டை வந்து நாகப்பட்டினமாக 1690. ஸோ இந்த வருஷம் நல்லா பார்த்துக்கோங்க. செயின்ட் டேவிட் ஃபோட்டோவும் 1690 தான் கட்டியிருப்பாங்க. அந்த டைமில் தான் நாகப்பட்டினத்துக்கு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை புலிகேட்லேருந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இங்கே அம்போய்னா மசாக்கர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1623 நடக்கும். அம்போய்னாவை வந்து போர்ச்சுகீஸ் கேப்சர் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அது பின்னாடி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1623. ஸோ இதை தான் நான் சொன்னேன். 1623 அம்பாய்னா மசாக்கர் அப்படின்னு ஒன்று நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் இந்த மாதிரி ட்ரூப்ஸை 23 பேர்த்த கொண்டுருவாங்க. ஸோ ரொம்ப ப்ரூட்டலாக கொள்ளுவாங்க. டச் தான் கொள்றது. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பேட்டில் ஆஃப் பெட்ரா நடக்கும். 1759 நடக்கும். இங்கிலீஷ்க்கும் டச்சுக்கும் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் அது. அந்த அம்பாய்னா மசாக்கர் 1623 நடக்கும். இதில் 20 பிரிட்டிஷ் சர்வன்ட்ஸ் வந்து செத்துருவாங்க. பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் இந்த மாதிரி நான் எல்லா கம்பெனிஸும் சேர்ந்த 20 பேர் வந்து செத்துருவாங்க. இதுதான் அம்பாய்னா மசாக்கர் 1623. அடுத்தது டச் இன் தமிழ்நாடு. ஸோ அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புலிகேட்டில்
ஃபோர்ட் ஜெல்ட்ரியா அப்படின்ட்டு ஒன்று கட்டுவாங்க 1639. இதுதான் டச் கட்டின ஃபஸ்ட்டு ஃபோர்ட்டு. 1613 ஜெல்ட்ரியா அப்படின்னு சொல்லி இது வந்து புலிக்கட்டில் இருக்குது. ஓகே, இதை ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி மசிலிப்பட்டினமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர் வந்து புலிக்கட் தான். இது 1610 ஃபவுண்ட் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரி 1605 மசிலிப்பட்டினத்தில் வந்துடும். ஓகே, அடுத்தது பிரிட்டிஷ். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். December 31, 1600 சார்ட்டர் வந்து எலிசபெத் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1608 வந்து ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 24 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸுங்கிறவர் ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு 1609 வருவார். ஆனால் அந்த டைம் வந்து ட்ரேடிங் போஸ்ட் அமைக்கிறதுக்கு ஜஹாங்கீர் பெர்மிஷன் கொடுக்க மாட்டார். ஓகே, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து போர்ச்சுகீஸ் வந்து இங்கே செமைய பவராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்படி அவங்க ட்ரேடு பாதிக்கப்படும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க முகல் எம்பரர் ஜஹாங்கீருக்கு. இப்படி வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதன்படி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்கும். அதில் வந்து இங்கிலீஷ் தோற்றுடுவாங்க. இதை பார்த்த முகல்ஸ் வந்து போர்ச்சுகீஸே தோற்றுட்டாங்களா, அப்போ வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ இவங்க போர்ச்சுகீஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இவங்களால முடியும் அப்படின்னு நினச்சிட்டு 1612 கேப்டன் தாமஸ் பெஸ்ட்டுங்கிறவர் ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு மறுபடியும் 2வது தடவை வருவார். அவர் வந்து பெர்மிஷன் அப்போ அந்த டைமில் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அதன்படி 1613 சூரத்தில் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் போஸ்ட் வந்து இவங்க அமைப்பாங்க. அதாவது ஃபேக்ட்ரி வந்து 1613 சூரத்தில் அமைப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு வாரம் நடக்கும் டவுன்டன் அவரோட தலைமையில் 1614. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 1615 ஜேம்ஸ் 1 வந்து தாமஸ் ரோ அப்படிங்கிறவரை ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இது ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 1611 ஃபோர்ட் கட்டினா அவங்க வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இங்கே இது பண்ணுறது வந்து 1611 அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தது 1612 கொடுத்துருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து இங்கே இது பண்ணியிருப்பாங்க. ட்ரேடிங் போஸ்ட்டு தான் பெர்மிஷன் வாங்கிட்டு சூரத்தில் அமைச்சிருப்பாங்க. ஸோ 1611 ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி மசூலிப்பட்டினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது முன்னாடி பார்த்த மாதிரி 1639 ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் மெட்ராஸ், அதாவது மெட்ராஸில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியிருப்பார். அப்போ வந்து சென்னப்ப நாயக்கா அப்படிங்கிற ஒரு ரூலர் ஆஃப் சந்திரகிரி வந்து சென்னப்ப நாயக்கர் அவர்கிட்ட இருந்து தான் லேண்ட் வாங்கி அங்கே ஃபோர்ட்டை வந்து கட்டியிருப்பார். ஓகே, அதே மாதிரி 1668 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து போர்ச்சுகீஸ்கிட்ட பாம்பே வாங்கியிருப்பாங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டூட்டிருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்குவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாம்பே வந்து அப்போ வந்து போர்ச்சுகீஸோட கண்ட்ரோலில் இருக்கும். போர்ச்சுகீஸ் கிங்கோட தங்கச்சி, அதாவது கேத்ரின்னு சொல்லுவாங்க, அவரோட தங்கச்சி, அவங்கள வந்து பிரிட்டனோட கிங் வந்து சார்லஸ் 2 வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போது வந்து டவுரியாக இந்த கேத்ரினோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பாம்பே வந்து பிரிட்டிஷ் கிங்குக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து பிரிட்டிஷ் கிங் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு லீஸுக்காக இங்கே 10 பவுண்ட் கொடுத்துருக்காங்க. சார்லஸ் 2 வந்து 10 பவுண்டுக்கு வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து லீஸுக்கு கொடுத்துருவாரு. ஸோ அதே மாதிரி 1619 ஃபேக்ட்ரி வந்து சுல்தானேட்டியில் வரும். ஜாப் கார்னாக் அப்படிங்கிறவர் தான் கட்டுவார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இந்த சுல்தானுட்டி கலிகட்டா. ஸோ இதெல்லாம் எப்போ பிரிட்டிஷ் வாங்கினாங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அடுத்தது ஃபோர்ட் வில்லியம் பார்த்தீங்கன்னா 1700 கட்டுவாங்க. ஸோ அந்த ஃபோர்ட் கட்டினா அந்த வருஷங்களாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் 1639, 1690 டேவிட் ஃபோர்ட், அதே மாதிரி 1700 பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லியம். ஸோ இதே மாதிரி டச் ஃபோர்ட்டும் நல்லா நினச்சிக்கோங்க. இந்த ஜெல்ரியா இது கட்டினதும் ஞாபகம் வச்சுக்கோங்க 1613. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோர்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், டேவிட் ஃபோர்ட், வில்லியம் ஃபோர்ட் இதெல்லாம் வரும். ஓகே, சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த வில்லியம் ஃபோர்ட் 1700 கட்டுறாங்க. அதே மாதிரி டமர்லா வெங்கடபதி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடபதி ராயலு, ராஜா ஆஃப் சந்திரகிரி, இவரோட டெபுட்டி ஜென்ரல் தான் டமர்லா வெங்கடபதி. இவர் தான் மத்ராசப்பட்டினம் அப்படிங்கிறத இங்கிலீஷ் கொடுத்துருப்பாரு. ஸோ லீஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு மத்ராசப்பட்டினங்கிற இடத்த. இப்போ மாடர்ன் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம், சென்னை, அந்த இடத்த டமர்லா வெங்கடபதி. இவர் வந்து வெங்கடபதி ராயலோட ஜென்ரல். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவரே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்கடபதி ராயலு வந்து கிங்காக இருப்பார். அவர் வந்து அந்த கிங் போஸ்ட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து வருவார். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க ராயலு அப்படின்னு சொல்லுவார். அவர் தான் 1642 கிங் ஆவார்.
1645 ஸ்ரீரங்கராயலு வந்து அவரோட பேர்லேயே இருக்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தை 1645 வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுப்பாரு. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 1639 மதராசப்பட்டினத்தை வெங்கடபதி ராயலு வந்து பிரிட்டிஷ் கொடுப்பாரு. அதே மாதிரி 1645 ஸ்ரீரங்கராயலு வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை பிரிட்டிஷ் கொடுப்பாரு. ஸோ இந்த 2 இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளஸி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1757 பேட்டில் ஆஃப் பிளஸி, 1764 பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பவர், ஒரு ரீஜனல் பவராக இருந்தது பொலிட்டிக்கல் பவராக ஆனதுக்கு வந்து இந்த பிளஸியும் பக்சரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு பிரிட்டிஷ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ரூல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவராக ரொம்ப ரூல் பண்ணிகிட்டு இருந்தது. 1858 வரைக்கும். இந்த பக்சர் போருக்கு அப்புறம் தான் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. 1858க்கு அப்புறம் அது அப்படியே பிரிட்டிஷ் க்ரோனுக்கு கீழே வந்துருச்சு. அடுத்தது டேனிஷ், அதாவது முன்னாடி பார்த்த மாதிரி டென்மார்க்கை தான் நம்ம டேனிஷ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டாக இது சார்ட்டர் இஷ்யூ பண்ணது மார்ச் 17, டேட்டோடய கொடுத்துருக்காங்க. மார்ச் 17, 1616 கிறிஸ்டியன் 4, அப்போது வந்து டென்மார்க்கோ பிரின்ஸாக இருந்த கிறிஸ்டியன் 4 தான் ஃபர்ஸ்ட் சார்ட்டரை இஷ்யூ பண்ணியிருப்பார். அதன்படி ட்ராங்குபரில் 1620 அண்ட் செரம்பூரில் 1636 இவங்க வந்து செட்டில்மெண்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது முன்னாடி பார்த்த மாதிரி 1845 அவங்க செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பிரிட்டிஷில் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இது ஸோ இந்த பீரியட் வந்து ரொம்ப கம்மி தான். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் தான். ஆனால் டேனிஷ்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. அதே மாதிரி சீக்கிரம் போயிட்டாங்க. 1845 எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராங்குபாரில் ஜீகன்பால்க், டேனிஷ் நாட்டை சேர்ந்த, அதாவது டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஜீகன்பால்க் தான் ஃபர்ஸ்ட்டாக பிரிண்டிங் ப்ரெஷ்ஷை வந்து ட்ராங்குபாரில் நிறுவியிருப்பார். ட்ராங்குபார்னால் வேறு ஒன்றும் இல்லை, தரங்கம்பாடியை தான் நம்ம ட்ராங்குபார் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரெஞ்சு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கடைசியாக வந்த கம்பெனி ஃப்ரெஞ்ச் கம்பெனி தான் கடைசியாக வந்துச்சு, கிங் கார்பெட். ஸோ இந்த கிங்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜேம்ஸ், கிறிஸ்டியன், ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டியன் 4, இந்த கிங்கோட பேர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கால்பர்ட் 1664 ஃப்ரெஞ்சோட கிங் கார்பர்ட் வந்து லூயிஸ் 14ஓட மினிஸ்டர் கார்பர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டர் இஷ்யூ பண்ணியிருப்பார். ஸோ இதன்படி 67 வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஃப்ரான்கோயிஸ் காரன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பார். ஃபர்ஸ்ட்டு ஃபேக்ட்ரியை சூரத்தில் நிறுவியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷும் சூரத்தில், கேரன் அதாவது ஃப்ரெஞ்சும் சூரத்தில் தான் நிறுவியிருப்பாங்க. 1669 மார்க்காரா அப்படிங்கிறவர் வந்து செகண்ட் ஃபர்ச் ஃபேக்ட்ரியை மசூலிப்பட்டினத்தில் நிறுவியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு சூரத்தில் 1667, 2 வருஷம் கழித்து மசூலிப்பட்டினத்தில் மர்காரா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் பர்சன் வந்து நிறுவியிருப்பார். ஓகே, அதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியை ஃபர்ஸ்ட்டாக அது ஒரு மீன்பிடி வில்லேஜாக தான் இருந்திருக்கு பாண்டிச்சேரிங்கிறது. அதை ரொம்ப வந்து மாடர்னைஸ் பண்ணது வந்து ஃப்ரான்கோயிஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவர் தான். ஸோ இங்கே மார்ட்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவர் தான். இதை வந்து ஷெர்கான் லோடி, ரூலர் ஆஃப் பிஜாப்பூரோட ரூலரான ஷெர்கான் லோடிட்டிருந்து மார்ட்டின் வந்து இந்த பாண்டிச்சேரியை வாங்கி நல்லா மாடர்னைஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாகவே பாண்டிச்சேரி மாறிடுச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி மாஹி, கேரளாவில் இருக்க மாஹி, காரைக்கால், பேலசூர், குவாசிம் பஜார், ஸோ இதெல்லாமே அவங்க அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அது ஒரு பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பெரிய ரைவலாக தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஒரு சண்டையாகவே தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு சிவில் சர்வீஸ் ஒரு எக்ஸாமில் வந்து இப்போ ஐஏஎஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம இதில் தோற்று போயிருந்தாங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் நமக்கு ரூல் பண்ணவே இல்லைன்னா நம்ம வந்து என்ன நடந்திருக்கும், இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருந்திருக்கும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி டைமில் எப்படி இருந்திருக்கும் சப்போஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணாமல் போயிருந்தாங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு சொல்லியிருந்தார். இப்போ வந்து நம்ம இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கோம், சப்போஸ் பிரிட்டிஷ் வந்து இங்கே வராமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்சில் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட பெரிய ரைவல் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு. பிரிட்டிஷ் வந்து ஃப்ரெஞ்சை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டாங்க. அப்போ இந்தியாவோட கண்ட்ரோல் ஃபுல்லும் பிரிட்டிஷ்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எஜுகேஷன் நிறைய கொண்டு வந்தாங்க. சப்போஸ் ஃப்ரெஞ்ச் மட்டுமே இங்கே இருந்திருந்தாங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் எஜுகேஷன் வந்து டெவலப் ஆகிருக்கும், இங்கே எல்லாருமே ஃப்ரெஞ்சில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சே நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் வந்து பிரிட்டிஷோட பெரிய ரைவல்னே நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்வீடிஷ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க 1731. ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வர லெசனில் பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து கன்சாலிடேட் பண்ணாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, அவங்க டெரிட்டரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, கன்சாலிடேட் பண்ணாங்க. இந்த மாரி டாபிக்ஸ்லாம் நம்ம நெறைய பார்ப்போம். இதுதான் போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் வருவாங்க. இவங்க எப்படி எப்படிலாம் அங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, அவங்க டெரிட்டரிஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க் யூ. இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இது பிடிச்சிருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.